கல்லூரி வாழ்க்கை எவ்வளவு முக்கியமானது என்பதை பற்றியும், கல்லூரி வாழ்க்கையை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் நாம் விவாதிக்கின்ற, ஆலோசிக்கின்ற, கலந்துரையாடுகிற ஒரு நிகழ்ச்சி இது. நான் இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் குறிப்பிட்டதைப் போல, இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உன்னிப்பாக கவனித்து உங்களுக்கு தேவையான வினாக்களை இங்கே கொடுக்கப்படுகிற மின்னஞ்சல் முகவரியில் அனுப்பினால் அவற்றையெல்லாம் படித்து பார்த்து அவற்றிற்கு பொதுவாக தேவைப்படுகின்ற விடைகளாக இருந்தால் பொதுவாக அளித்தும், தனிப்பட்ட முறையில் தேவைப்படுகின்ற விடைகளாக இருந்தால் அதை மின்னஞ்சல் மூலமாக அளித்தும் நாங்கள் உங்களோடு உரையாட இருக்கிறோம். இந்த பெருந்தொற்று காலத்தில் எப்படியெல்லாம் பிரச்சனைகள் வந்தது என்பது குறித்து நாம் போன முறை பேசினோம். இப்போ கல்லூரி வாழ்க்கை அப்படிங்கிறது ஏன் தனித்துவம் வாய்ந்தது, அதனுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கல்லூரி வாழ்க்கையினுடைய முக்கியத்துவத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதை முழுமையாக நுகர முடியும். ஏதோ படித்தோம், பள்ளிக்கூடத்துக்கு பாஸ் பண்ணிவிட்டு நாம் காலேஜுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு நிகழ்ச்சி அல்ல இது. அதை தாண்டிய முக்கியத்துவம் இதில் இருக்குது. இந்தியாவை பொறுத்தவரை நம்மக்கிட்ட ஒரு மிகச்சிறந்த பல்கலைக்கழகம் உலகத்துக்கே முன்னோடியாக இருக்கிற அந்த அளவிற்கு இயங்கி வந்ததுங்கிறத நம்ம படிக்கிறோம். வில்லியம் டால்ரிம்பிள் அப்படிங்கிற ஒரு அண்மையில் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். தங்கப்பாதை அப்படிங்கிறது தான் அந்த புத்தகத்தினுடைய பெயர். அந்த தங்கப்பாதையில் நாலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றி அவர் எழுதுகிறார். நாலந்தாவை பற்றிய குறிப்புகள் நமக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னா யுவான் சுவாங்கிட்டிருந்து கிடைக்குது. இந்தியாவில் பௌத்தத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், அந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் நாம் படிக்க வேண்டும், இங்கே இருக்கிற சூத்திரங்களை எல்லாம் நாம் எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் யுவான் சுவாங் இந்தியாவுக்கு பயணிக்கிறார். அப்போல்லாம் சீனத்திலிருந்து வேறு ஊருக்கு போக முடியாது, பல தடைகள் இருக்குது. ஆனால் இந்த தடைகளை எல்லாம் தாண்டி தான் அவர் என்ன பண்ணுறாருனா இந்தியாவுக்குள்ளே நுழைகிறாரு. நாலந்தாவை பார்க்குறாரு, அதிசயத்து போகிறாரு. அதை வில்லியம் டால்ரிம்பிள் என்ன சொல்கிறாருன்னா ஆக்ஸி பிரிட்ஜ் அப்படிங்கிறார். ஆக்ஸி பிரிட்ஜுன்னா என்னென்னா ஆக்ஸ்ஃபோர்ட், கேம்பிரிட்ஜ் இந்த இரண்டையும் கம்பைன் பண்ணி ஆக்ஸி பிரிட்ஜ் அப்படிங்கிறார். இந்த நாலந்தாவை டிஸ்கிரைப் பண்ணுறாரு வில்லியம் டால்ரிம்பிள். அதில் என்ன சொல்கிறாருன்னா அவ்வளவு அறைகள் இருந்தது, அத்தனை அடுக்ககங்கள் இருந்தது, 3 லைப்ரரிஸ் இருந்தது. அங்கே இருக்கிற அந்த பௌத்த சீடர்களுக்கு தத்துவம், கணிதம், ஓவியம் இது மாதிரி பல விஷயங்களை கற்றுக் கொடுத்தாங்க. அதையெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவ்வளவு ஆசிரியர்கள் அங்கே இருந்தாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸு ஒரு நொடியை கூட வீணடிக்காமல் ரொம்ப ஸ்ரத்தையாக படித்தாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அவர் சொல்கிறார். அதை ஒரு நொடி கூடங்கிறது நான் சொல்லும்போது எனக்கு ஒரு சின்ன ஞாபகம் வருது. என்னென்னா நொடிக்கும் வினாடிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, வினாடி வேறு, நொடி வேறு. அண்மையில் கவிஞர் முத்துநிலவன் தமிழினிது அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. அதில் தமிழில் எந்த மாதிரியான பிழைகளை நாம் செய்கிறோம்னு அண்மையில் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் பிழை திருத்தமா அப்படின்னு ஒரு கேள்வியை ஒருத்தர் கேட்டிருந்தார். பிழை திருத்தம்னு எழுதினாலே அதுவே பிழை தான். ஏன்னா பிழை திருத்தம் தான், அதில் ஈத்து வரக்கூடாது. அதை பற்றி சொல்லும்போது முத்துநிலவன் ஒரு நல்ல கருத்தை சொன்னார். நொடினா என்ன, வினாடினா என்ன? வினாடி வேறு, நொடி வேறு. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா நொடியும் வினாடியும் ஒன்று அப்படின்னு. நொடிங்கிறது கண் இமைக்கும் நேரமோ கை நொடிக்கும் நேரமோ மாத்திரை அப்படின்னு சொல்கிறோம். அதனால் அது நொடி வேறு, வினாடி வேறு அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு நொடி கூட வீணடிக்காமல் அவர்கள் பயன்படுத்தினார்கள் அப்படின்னு எழுதுகிறார். அந்த நாலந்தா பல்கலைக்கழகம் இந்தியாவினுடைய பெருமையாக இருந்தது, பக்தியார் கில்ஜி அதற்கு தீ வைக்கின்ற வரை. ஏன்னா அவ்வளவு ஞானம் அங்கே சுவடிகளில் திரட்டப்பட்டிருந்தது. யுவான் சுவாங் வந்தபோது அவர் வந்தார். அவர் ஒரு சின்ன காரியம் செஞ்சுருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும்.
காகிதம் கண்டுபிடிக்கப்பட்ட சீனத்திலிருந்து அவர் வந்தார். காகிதத்தை தசார்லோங் கண்டுபிடிச்சார், சீனத்தை சார்ந்தவர். இங்கே ஒரு ஓலைச்சுவடிகளை பார்க்குறாரு. அங்கேருந்து வந்தவர் நம்ம புத்த துறவிகளுக்கெல்லாம் இதில் ஏன் எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க, காகிதம்னு ஒன்று நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம், அதில் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா நம்ம எத்தனையோ அறிவை நாம் சேமித்து வச்சுருக்கலாம். 5 ஆண்டுகள் தங்குறாரு நாலந்தாவில். இங்கே இருந்த எல்லா சூத்திரங்களையும் அவர் காப்பி பண்ணிட்டு போய் அதுக்கப்புறம் அது ஜப்பானீஸ், கொரியன் இந்த மாதிரி லாங்குவேஜஸ்க்கெலாம் போகுது, சீனம் மட்டும் இல்லாமல் அப்படின்னு டால்ரிம்பிள் எழுதுகிறார். இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் 5ஆம் நூற்றாண்டு, கிமு 5ஆம் நூற்றாண்டில், கிட்டத்தட்ட ஒரு 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் நிறுவப்பட்ட ஒரு கல்லூரி. அடுத்தது நம்ம வரலாற்றை பார்க்கிற போது பிளாட்டோனுடைய அந்த அகாடமின்னா என்ன அப்படின்னா கல்வி கற்கிற இடம். இப்போ நம்ம நிறைய இடங்கள்ல அகாடமி, இப்போ எப்படின்னா லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அகாடமிங்கிறது கற்கக்கூடிய ஒரு இடம். இப்போ இந்த அகாடமியை பற்றி சொல்லுகிற போது பிளாட்டோ எழுதுகிறாரு, இந்த அகாடமிக்குள்ளே நுழையணும்னா முறையாக கல்வி கற்பதற்கான ஏற்பாடுகளை அங்கே கிரேக்கத்தில் செய்தவர் பிளாட்டோ. ஏன்னா அவருடைய குரு சாக்ரட்டிஸ். அவர் அப்படி ஒரு கல்வி நிறுவனத்திலாம் அவர் முறைப்படுத்தப்பட்ட கல்வியை அவர் விரும்புகிறவர் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவர் புத்தகமே தேவையில்லைன்னாரு. புத்தகம் படித்தீங்கன்னா உங்களுடைய ஞாபக சக்தியெல்லாம் போயிடும், அதனால் புத்தகம் படிக்கக்கூடாது அப்படின்னாரு. அதனால் அவர் முறையாக ஒரு இன்ஸ்டிடியூஷனை ஏற்படுத்திலாம் அவர் சொல்லித்தரல. வீதியில் நின்று இளைஞர்களை பார்த்து பேசினார் அவர். ஆனால் அவருடைய சீடராக இருந்த பிளாட்டோ அப்படி இல்லை, முறைப்படுத்தணும் கல்வியை அப்படின்னு ஒரு செறிவான வாழ்க்கையை வாழ்ந்து நிம்மதியான முறையில் இறந்தவர் பிளாட்டோ. பிளாட்டோ அகாடமி ஆரம்பித்தார். அந்த அகாடமியினுடைய வாசலில் ஒன்று எழுதினார். என்ன எழுதினார்னா, கணிதத்தை விரும்பாதவர்கள் இதற்குள் நுழைய வேண்டாம் அப்படின்னு எழுதினார். இன்னொன்று எழுதினார், என்னென்னா, எவ்வளவுதான் கல்வி கற்றாலும் நீ உன் ஆசிரியரை மிஞ்ச முடியாது அப்படின்னு எழுதினார் பிளாட்டோ. இது மாதிரி பழைய காலத்திலேயே மாணவர்களுக்கு கல்வியை புகட்டக்கூடிய முயற்சிகள் நடந்திருக்கின்றன. தமிழ்நாட்டை பொறுத்தவரை சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய கோயில்களில் கல்வி புகட்டுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அங்கே மாணவர்கள் வந்தாங்க, இலக்கியம், கணிதம் போன்றவற்றையெல்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அப்படின்னு பல வல்லுநர்கள் சொல்வதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். உலகத்தில் எங்கே முதல் முறையாக ஒரு பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டது, எங்கே ஒரு காலேஜ் ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரியதாக தான் இருக்குது. பாரிஸில் ஒரு யூனிவர்சிட்டி ஒன்று ஆரம்பித்தாங்க. அது ஒரு ஓல்டான யூனிவர்சிட்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிலாந்தில் ஒன்று ஆரம்பித்தாங்க. அதுவும் ஒரு ஓல்டு யூனிவர்சிட்டி. அதில் ஒரு காலேஜ் ஒன்று ஆரம்பித்தாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் பிரசிடென்சி காலேஜ், சென்னையில் இருக்கிற பிரசிடென்சி காலேஜ் 1840 ஆரம்பித்தாங்க. அதே நேரத்தில் கல்கத்தாவிலையும் ஒரு பிரசிடென்சி காலேஜ் ஆரம்பித்தாங்க. அப்புறம் சென்ட் ஜான் காலேஜ் ஒன்று ஆரம்பித்தாங்க, 1864 ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் ஓல்டு காலேஜ். நம்ம கல்லூரி அப்படிங்கிற சொல் தமிழில் எங்கே பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, சீவக சிந்தாமணியில் கல்லூரி அப்படிங்கிற ஒரு சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. காலேஜ் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தை எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தா, கால் அப்படின்னாக்க அதுக்கு பேர் டுகெதர்னு பேர். லீகர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. லீகர் அப்படிங்கிறது ரெண்டாவது, அந்த காலேஜில் ரெண்டாவது பகுதி, அதுக்கு பேர் டெபூட்னு பேர். கொலேஜியம் அப்படிங்கிறது இந்த காலேஜுங்கிற ஒரு வார்த்தையில் தான் வந்தது. இது லாட்டின் சொல். அதிலிருந்து ஓல்டு ஃப்ரெஞ்ச், அதில் காலேஜுங்கிறது அந்த லாட்டின் மூலத்திலிருந்து பெறப்பட்டு அது ஒன்றாக சேர்ந்து படிக்கின்ற இடம் அப்படிங்கிற மாதிரி அது அந்த பொருளை தருகிறது. இப்போ கல்லூரி அப்படின்னு எடுத்துக்கிட்டால், அந்த கல்லூரியில் 2 விதமான கல்லூரிகள், 3 விதமான கல்லூரிகள் இருக்குது சொல்லப்போனால். ஒன்று யூனிவர்சிட்டியின் கீழ் இயங்கக்கூடிய கல்லூரி, 2வது தனித்து இயங்கக்கூடிய கல்லூரி, 3வது தொழிற்கல்வியை தரக்கூடிய கல்லூரி. இந்த மாதிரி 3 விதமாக பிரிக்கிறார்கள். இந்த கல்லூரியினுடைய சிறப்பு எதில் இருக்குன்னா, ஒரு உயர்கல்வியை தருவதில் தான். இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா
ஒரு காலத்தில் கல்லூரிகள் ரொம்ப குறைவு, ஒரு மாவட்டத்துக்கு 1 2 தான் இருக்கும். நான் நாகப்பட்டினத்தில் சாராட்சியராக இருக்கும்போது அங்கே ஒரே ஒரு அரசு கல்லூரி தான் அந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருந்தது. அது திருவாரூரில் இருந்தது. திருவிக்கா கல்லூரி அப்படின்னு சொல்லுவாங்க, அரசு கல்லூரின்னு. அந்த திருவாரூரில் இருக்கிற கல்லூரிக்கு குடவாசல்லேருந்து, நன்னிலத்திலேருந்து, நாகப்பட்டினத்திலேருந்து மாணவர்கள் போய் படிப்பாங்க. ஏன்னா நாகப்பட்டினத்தில் மாணவர்களுக்கான கல்லூரி கிடையாது. நாகப்பட்டினத்தில் மகளிருக்கான கல்லூரி இருந்தது, அது ஒரு தனியார் கல்லூரி. அப்போ திருவாரூரில் இருக்கிற மாணவிகள் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா, அதாவது எக்ஸ்க்ளூசிவாக ஒரு விமென்ஸ் காலேஜில் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா, அவங்க அங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சிக்கிட்டு நாகப்பட்டினத்துக்கு வருவாங்க. இதில் சிக்கல் என்னென்னா, பஸ் ஸ்டாண்டில் இறங்கி மறுபடியும் வேறு ஒரு பஸ்ஸை பிடிச்சி வரணும். அப்போ நான் அந்த டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டிஸ்லாம் பேசி, நீங்கள் ஒரு மகளிர் ஸ்பெஷலை நீங்கள் காலையில் ஆப்ரேட் பண்ணுங்கள், அது நேரடியாக காலேஜிலே கொண்டு வந்து விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பேசி அந்த மாதிரி அவங்க செஞ்சாங்க. அதில் நிறைய மகளிர் பலனடைஞ்சாங்க. இப்போ ஒரு காலேஜ்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு மாவட்டத்தில் ஒன்று, அந்த ஒரே ஒரு கல்லூரிக்கு அங்கேருந்து வருவாங்க. அப்போ சேலத்தில் மாணவர்கள் படிக்கணும்னா சேலம் ஆர்ட்ஸ் காலேஜ் தான் குமாரசாமிப்பட்டியில் இருக்குது, அந்த காலேஜுக்கு தான் எல்லோரும் வருவாங்க. ஒரு தனியார் மகளிர் கல்லூரி இருந்தது, அப்புறம் ஒரு அரசு மகளிர் கல்லூரி வந்தது. காலேஜுங்கிறது ரொம்ப ரேர். ஏன்னா எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போல்லாம் 11ஆம் வகுப்பு தான் எஸ்எஸ்எல்சி. அந்த 11ஆம் வகுப்பு பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், எல்லாராலையும் பாஸ் பண்ண முடியாது. மார்க்கெல்லாம் ரொம்ப குறைவாக தான் போடுவாங்க. அந்த 11ஆம் வகுப்பு முடித்த உடனேயே நிறைய பேர் வேலைக்கு போயிடுவாங்க. ஏன்னா அப்போ அது படித்தாலே ஓரளவுக்கு நம்ம வேலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிடும். பெரிய அளவில் வசதிகள் வாய்ப்புகள்லாம் கிடையாது. அப்போ எஸ்எஸ்எல்சி படித்தவங்கள ஒரு 6% மட்டும் தான் பியூசிக்கு போவாங்க. அப்போ காலேஜில் எடுத்த உடனே ஒரு 1 இயர் பியூசி, ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் அப்படின்னு, அது ஒரு பிரிட்ஜ் கோர்ஸ் மாதிரி. அப்போ +2 கிடையாது, பியூசி தான். அதுக்கு முன்னாடி இன்டர்மீடியட்னு இருந்தது. இந்த பியூசி 1 இயர், அது 6% பேர் தான் சேர முடியும். அவ்வளவுதான் இடம் காலேஜில் இருந்தது. அதில் கிளியர் பண்ணுறவங்க இன்னும் ரொம்ப குறைவாக தான் டிகிரி படிப்பாங்க. எல்லா இடத்துலையும் காலேஜஸ் கிடையாது. நிறைய பேர் சேலத்திலேருந்து திருச்சி படிப்பாங்க, கோயம்புத்தூர் போய் படிப்பாங்க, மதுரை போய் படிப்பாங்க. அந்த மாதிரி சூழல்லாம் இருந்தது. இன்றைக்கி அப்படி கிடையாது. தமிழ்நாட்டில் நிறைய கல்லூரிகள் இருக்கின்றன, உயர்கல்வியை நிறைய பேர் பெறுகிறார்கள். நம்ம ஸ்டேட்டில் மட்டும் 2829 கல்லூரிகள் இருக்கின்றன. நீங்கள் நினச்சி பாருங்கள் எவ்வளோ கல்லூரி, ஒரு டிஸ்ட்ரிக்டில் எத்தனை கல்லூரின்னு பாருங்கள். நிறைய தனியார் கல்லூரிகள் வந்துவிட்டன, நிறைய தனியார் பல்கலைக்கழகங்கள் வந்துவிட்டன, அரசினுடைய பல்கலைக்கழகங்களே நிறைய புதுசாக வர ஆரம்பிச்சிருச்சு. பாரதியார் பல்கலைக்கழகம்லாம் 1980க்கு பின்னாடி தான் ஆரம்பித்தது. பாரதிதாசன் பல்கலைக்கழகம், இந்த மாதிரி நிறைய பல்கலைக்கழகங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு, நிறைய காலேஜஸ். இப்போ படிக்கிறதுல ஒரு பிரச்சனை கிடையாது. ஒரு காலத்தில் எப்படின்னா கல்லூரி போகிறதே ஒரு பெரிய விசேஷம். அம்பேத்கர் மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணவுடனே ஒரு பெரிய பாராட்டு விழா நடத்தினாங்கன்னு. ஏன்னா அவ்வளோ கஷ்டம். அப்போ மெட்ரிகுலேஷனை கிளியர் பண்ணுறதே அவ்வளோ கஷ்டம், ஒரு காலேஜுக்கு போகிறதே அவ்வளோ கஷ்டம். அந்த மாதிரி சூழல் ஒரு காலத்தில் இருந்தது. எனக்கு விவரம் தெரிஞ்சப்பயே பெண்கள்லாம் கல்லூரிக்கு போகிறதுங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு. அப்படி அவங்க போகும்போது அந்த என்டையர் வீடே அவங்கள தயார் பண்ணி அனுப்புவாங்க. அவ்வளோ மகிழ்ச்சி அடைவாங்க. ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட் சொல்லிட்டு அவங்கள அனுப்புவாங்க. இப்போ நாங்கள் இந்த கண்ணகி நகரில் கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த கண்ணகி நகரில் முதல் தலைமுறை மாணவர்கள் ஒரு 300 பேர் பக்கமாக கல்லூரியில் போய் சேர்ந்துருக்காங்க. கடந்த 3-4 ஆண்டுகளாக அவங்க படித்து, அந்த ஃபேமிலியிலேயே யாருமே கிராஜுவேட் கிடையாது, அவங்க சேர்ந்துருக்காங்க. சில பேர் பிஜி சேர்ந்துருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய முயற்சி. இன்னமும் சில இடங்களில் கல்லூரி போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னமும் பல இடங்களில் முதல் தலைமுறை சார்ந்த மாணவர்கள் கல்லூரிக்கு போய் சேர்கிறார்கள். அதனால் நிறைய காலேஜ் இருக்குது. நம்முடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா தமிழ்நாடு அகில இந்திய சராசரி ஒப்பிடுகிற போது அகில இந்திய சராசரிங்கிறது 28.4%. ஆனால் தமிழ்நாடு 47%. நம்ம ரொம்ப இந்த பெரிய மாநிலங்களில் அதிகமாக இருக்கக்கூடிய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோங்கிறது நமக்கு தான். ஆனால் இதை வச்சு கல்லூரிக்கு போகிறது ரொம்ப சாதாரண விஷயம், அதில் ஒன்றும் பெருமிதம் அடைய வேண்டியதில்லை, அதுக்காக ஒன்றும் அழட்டிக்க வேண்டியதில்லை
அது என்ன இருக்குது, கல்லூரியில் போய் சேர்ந்தா என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. இவ்வளோ காலேஜஸ் இருக்குது, இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் கூட இன்னமும் கல்லூரிக்கு செல்வது என்பது பெருமிதம் கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்வு. நீங்கள் சந்தோஷப்படலாம், நான் கல்லூரிக்கு போயிட்டேன். ஏன் அப்படின்னா இந்தியாவினுடைய சராசரி கல்வி அப்படிங்கிறது 35 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுடைய சராசரி கல்வின்னு பார்த்தீங்கன்னா அது வெறுமன 6.7, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7ஆவதுன்னு வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். சராசரி படிப்பு 7ஆவது தான். அப்படின்னா நான் இந்தியாவோட நம்ம எல்லாமே படிச்சுட்டாங்க, பெரிய அறிவாளி ஆகிட்டாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. 7% தான் படித்ததுனால அறிவாளி ஆகும்னு சொல்ல, படிப்பின் அறிவு அது வந்து 7ஆவது தான் இருக்குது சராசரியாக. சரி, இது பரவாயில்லையா? பரவாயில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம விடுதலை பெற்ற போது நம்முடைய லிட்ரஸி எவ்வளோ இருந்தது? வெறும் 17% தான் இருந்தது. 12 பெண்களுக்கு ஒருவர் தான் எழுத்தறிவு பெற்றவர்களா படித்த காலேஜில் எழுத்தறிவு, கையெழுத்து போடுறது, தான் பேரை கையெழுத்து போட தெரிஞ்சவங்களே 12 பேரில் ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம மிகவும் வளர்ந்துருக்கிறோம். இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோங்கிறது நான் சொன்னது மாதிரி 47% இருந்தால் கூட இந்தியாவில் 35 வயதுக்கு மேற்பட்டவருடைய சராசரி கல்வி என்பது 6.7. 35 வயதுக்கு கீழே இருக்கவங்களுடைய சராசரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 12. அப்படின்னா என்னன்னாக்க சராசரியாக இவர்கள் 12ஆம் வகுப்பு வரை படித்திருக்கிறார்கள். இப்போ சராசரியை ஒப்பிடும்போது நீங்கள் 12ஐ கடந்து நீங்கள் கல்லூரிக்கு போனாலே அது ஒரு சாதனை. நீங்கள் பெருமைப்படலாம், மகிழ்ச்சி அடையலாம். இந்தியாவுடைய சராசரியை விட நீங்கள் அதிகமாக படிக்கப் போகிறீர்கள் என்று நீங்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடையலாம். ஆனால் இது போதுமா? போதாது. இதை தாண்டி நீங்கள் எப்படி போகணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போ நாங்கள்லாம் எப்படின்னா கல்லூரிக்கு போகும்போது அப்போ வந்து குறைவானவங்க தான் கல்லூரி. நிறைய பேர் எங்கள் கல்லூரியிலேயே ஃபஸ்ட் ஜென்ரேஷன் தான் இருந்தாங்க. நிறைய பெற்றோர் வேளாண் பெருமக்களாக இருந்தாங்க, சில பேர் பிஸ்னஸ் பண்ணாங்க. கல்லூரிக்கு வர்றது ரொம்ப அரிதாக தான் இருந்தது. எங்களுடைய கல்லூரி வாழ்க்கையில் நாங்கள் வந்து இந்த ஒரு பெருமிதம் கொள்ளலை, இது வந்து படித்தோம் அப்படின்னு. ஆனால் நான் ஏன் பெருமிதம் அடையணும்னு சொல்கிறேன்னா, சில நேரங்களில் பெருமிதம் அடைஞ்சால்தான் அதனுடைய அருமையை நாம் உணர முடியும். இந்த +2ங்கிறது எங்கள் பீரியடில் தான் வந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு செட்டு +2 1978 ஃபஸ்ட்டு முறையாக இந்த +2ங்கிற சிஸ்டத்தை கொண்டு வராங்க. இந்த 10th ஸ்டாண்டர்ட் +2. எங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க வரைக்கும் இந்த 11th PUC. அந்த 11th ஸ்டாண்டர்டில் அவங்களுக்கு புக்கே கிடையாது. அவங்க என்ன 10th படித்தாங்களோ அதை நாங்களும் 10th படித்தோம். அதே புக்கை அவங்க 11th படித்தாங்க. 11th படித்து எக்ஸாம் எழுதுனாங்க. அவங்களுக்கும் வந்து இந்த எலெக்டிவ்ஸ் அப்படின்னு ஒன்று எடுப்பாங்க, அதை இல்லைன்ட்டாங்க. அதனால் அவங்களுக்கு எலெக்டிவ்ஸ் கிடையாது. எலெக்டிவ்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். 11ஆவது வகுப்பு போது 5 பேசிக் சப்ஜெக்ட்டு, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபிம்பாங்க. இது இப்போ வந்து சோஷியல் சயின்ஸுங்கிறாங்க, அப்போ ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபிம்பாங்க, சயின்ஸும்பாங்க. இந்த 5 சப்ஜெக்ட் இல்லாமல் நீங்களாக இன்னொன்று சூஸ் பண்ணிக்கணும். அது சில பேர் மேக்ஸ் எடுப்பாங்க, சில பேர் ஹிஸ்ட்ரி எடுப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்குவாங்க. 6 சப்ஜெக்ட்டு 600. பட் எங்களுக்கு வந்து 5 சப்ஜெக்ட்டு 500 மார்க்கு. நாங்கள் +2 படிக்கும்போது எல்லா ஸ்கூல்லேயே அந்த +2 வந்துருச்சு. அது வரைக்கும் காலேஜுக்கு போகணும் PUCக்கு. ஆனால் ஸ்கூல்லையே அவங்க படிக்கலாம். இந்த ஸ்கூலில் படிக்கிறதுக்கு +2 சிஸ்டம். அப்போ அந்த +2 இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கூட லிமிட்டடான ஸ்கூலில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு சேலத்தில் ஒரு 4-5 ஸ்கூலுக்கு தான். அதனால் நிறைய பேர் மல்லூர்லேருந்து ஒருத்தர் வந்து எங்கள் ஸ்கூலில் சேர்ந்து படித்தார். நிறைய பேர் டவுன்லேருந்து வந்து படிப்பாங்க. அந்த மாதிரி இந்த +2 நாங்கள் +2 படிக்கும்போது எங்களுக்கு என்ன சிலபஸ்னு ஒழுங்காக தெரியாது, கொஷின் பேப்பர் எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது. அப்போல்லாம் இந்த மாதிரி தான் மாடல் கொஷின்ஸ் எதுவுமே கிடையாது. நாங்கள் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி போய் அந்த எக்ஸாம் எழுதணும். அந்த +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போகும்போது அதே மென்டாலிட்டியோடு நாங்கள் போனோம். இந்த PUCங்கிறது இந்த ஸ்டூடெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு இடம். அந்த மாதிரி இல்லாமல் நாங்கள் காலேஜுக்கு போனோம். எங்களுக்கு அதை பற்றி ஒரு பெருமையாகவோ ஒரு அருமையாகவோ ஒன்றும் தெரியல. ஏன்னா ஸ்கூல் முடித்தோடனே அதே யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு நாங்கள் +2 படித்தோம். ஒரு காலேஜ் போயிட்டோங்கிற மாதிரியான ஒரு மெச்சூரிட்டியே எங்களுக்கு கிடையாது.
ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய பிரதரில் நான் பார்க்கும்போது அவர் பியூசி போகும்போது லிட்டில் பிட் ஆஃப் மெச்சூரிட்டி இருந்தது. அவர் காலேஜுக்கு போகும்போது அந்த காலேஜ் லைஃபு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பக்குவம் தெரிஞ்சது. அந்த பக்குவம் வந்து மிஸ் ஆச்சு. இப்போ வந்து +2 அப்படிங்கிறது எல்லா ஸ்கூல்லையும் இருக்குது, நிறைய பேர் படிக்கிறாங்க. அதனால் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ நமக்கு அதிகமாக இருக்குது. இப்போ இந்த 17-18 வயதில் ஒரு கல்லூரிக்கு போகிறவங்க எப்படின்னா ஒரு லேட் அடலசென்ட்டுன்னு சொல்லலாம். அந்த லேட் அடலசென்ட், ஏன்னா 21 வயசில் அவங்க அடல்ட்டு, ஒரு லேட் அடலசென்ட்டு, ஒரு டீனேஜினுடைய இறுதி பகுதி. 19 வரைக்குமே அது ஒரு டீனேஜ் தான். அந்த இறுதி பகுதியில் நாம் எப்படி நடந்துக்க போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு மெச்சூராக நடந்துக்கணும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இதில் என்னங்க மெச்சூரிட்டி இருக்குது, சின்ன பசங்கங்க, டீனேஜ் தானேங்க. அப்படி கிடையாது. நீங்கள் நிறைய பேர் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி படிச்சுட்டு வேலைக்கு சேர்ந்து பொறுப்பாக குடும்பத்தில் சம்பாதிச்சு தன்னுடைய சிஸ்டர்ஸ்க்கெலாம் கல்யாணம் பண்ணவங்களும் எனக்கு தெரியும். வீட்டில் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும், தான் படித்து அந்த பணத்தை பேரண்ட்ஸுக்கு கொடுத்து அவங்க சரியாக அந்த வீட்டை நிர்வகிக்கிற மாதிரி உதவுனவங்களை எனக்கு தெரியும். குடும்பத்தினுடைய சூழல், நேற்று நான் வந்து ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தேன். அது வந்து பேராசிரியர் அப்துல் காதர் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தில் அவர் நிறைய ஆளுமைகளை பற்றி பேசுகிறார். ரிசர்வ் பேங்க்கில் சதக்கத்துல்லா அப்படின்னு ஒருத்தர் ஆஃபீஸராக இருந்தார். எனக்கு அவர் நல்லா தெரியும். அவர் அக்ரி படித்தவர், எங்களுக்கு சீனியர். அவருடைய தந்தை சின்ன வயதிலேயே இறந்து போயிட்டார். மேலே படிக்கலாமா வேணாமாங்கிற ஒரு சங்கடமான ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்போ அவங்க அம்மா சாதாரண வேலைகள்லாம் செஞ்சு நீ படிக்கணும், பெரிய ஆளாக வரணும்னு சொல்லி அவர் அக்ரிகல்ச்சர் காலேஜுக்கு அனுப்பிச்சு அங்கே அவர் படித்து அவர் ரிசர்வ் பேங்க் எக்ஸாம் எழுதி ஒரு நல்ல நிலைமையில் வந்தார். அவர் பல பேருக்கு ஹெல்ப் பண்ணுவார். அந்த புத்தகத்தில் படிக்கும்போது நிறைய பேர், பேராசிரியர் அப்துல் காதர் சின்ன வயசில் பல கஷ்டங்களோடு படித்து முன்னுக்கு வந்தவங்களை பற்றி எழுதுகிறார். ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், வானம் வசப்படும்னு. அந்த வானம் வசப்படும் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா சாதனை புரிந்த பெண்களை பற்றி எழுதுகிறாரு. மாற்றுத்திறனாளிகளாக இருந்து சாதனை புரிஞ்சவங்கள, சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மனவளம் குன்றி சாதனைகள் படைத்தவங்கள, வறுமை நிலையில் இருந்து சாதனைகள் படைத்தவங்கள, இவங்களை பற்றிலாம் எழுதுகிறார். அப்போ இதெல்லாம் ஒரு தடையே அல்ல. நம்ம அந்த எஸ்எஸ்எல்சி படித்த அந்த காலத்துலலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா டிராஃப்ட் எழுதுவாங்க. நான் பார்த்துருக்கேன். செக்ரட்டேரியட் டிராஃப்ட்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். நாங்கள் இன்ஸ்பெக்ஷனுக்கு போகும்போது பழைய ரெக்கார்ட்ஸ்லாம் கலெக்டரேட்டில் இருக்கிறத பார்ப்போம், டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸில் இருக்கிற ரெக்கார்ட்ஸ்லாம் பார்ப்போம். கடுக்கா இங்கில் எழுதியிருப்பாங்க. அப்படியே அழகாக கேலிகிராஃபி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் இங்கிலீஷ் பிரமாதமாக இருக்கும். செக்ரட்டேரியட்டில் நான் வந்தப்போ கூட சில பேர் சொல்லுவாங்க, சார் அவர் டிராஃப்ட் ரொம்ப நல்லா இருக்குது சார், அவர் அந்த காலத்து எஸ்எஸ்எல்சி சார் அப்படின்பாங்க. ஏன்னா அந்த காலத்து எஸ்எஸ்எல் நான் சொல்கிறது என்னென்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி. 30 வருஷத்துக்கு முன்னாடினா ஒரு 15-16 வருஷமாக தான் அந்த இது இருக்குது, +2 இருக்குது. அவங்க சொல்லுவாங்க, சார் அவர் அந்த காலத்து எஸ்எஸ்எல்சி சார் அவ்வளோ பிரமாதமானு. அவங்க பிஆர் பர்சனல் ரெக்கார்ட்ஸை பார்க்கும்போது ஏதாவது ஒரு ஃபைலையே நீங்கள் சரியாக நடவடிக்கை இல்லைன்னு துடிச்சு போயிடுவாங்க. ஓடி போய் இந்த ஃபைலை, சார் நடவடிக்கை எடுத்திருக்கு சார், இப்படி எழுதிட்டீங்களே சார் அப்படின்னு பதறி போயிடுவாங்க. அது மாதிரியான ஒரு டெடிக்கேஷன். அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டோடு படித்து ஒரு எஸ்எஸ்எல்சி படித்து எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஸ்கூலில் படித்தவங்களே நிறைய பேர். அப்போல்லாம் எப்படின்னா போஸ்டல் அண்ட் டெலிகிராஃப் அதில் ஒரு 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 ஸ்டூடெண்ட்டு 10th எஸ்எஸ்எல்சிலையோ எப்படின்னா ஒரு 80% வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்க்கு. அந்த 80% மார்க் வாங்கினா டிரெக்டாக அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்துருவாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. போஸ்டல் அண்ட் டெலிகிராஃபில் எஸ்எஸ்எல்சியில் 80% வாங்கினாலே அவங்களுக்கு ஒரு வேலை கிடச்சிரும், அவங்க போய் சேர்ந்துடலாம். அந்த மாதிரி வேலையில் சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து மெச்சூராக நடந்துக்குவாங்க. ஒரு வேலைக்கு போனவுடனே பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபார் மணி தெரியும், அதுக்கப்புறம் சின்சியராக இருப்பாங்க, வீட்டுக்கு பணத்தை கொடுப்பாங்க, அனாவசியமான செலவு பண்ண மாட்டாங்க, கேளிக்கைகளில் ஈடுபட மாட்டாங்க, டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் எழுதலான்னு முடிவு பண்ணுவாங்க, வேறு ஏதாவது ஒரு கோர்ஸ் எஸ்எஸ்எல்சியில் சேர்ந்துட்டு வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பிஏ எம்ஏ அப்படின்லாம் படித்து அதுக்கப்புறம் நல்ல வேலைக்கு போனவங்களையும் எனக்கு தெரியும். அதனால் இந்த
நீங்கள் +2 முடிச்சுட்டு நீங்கள் காலேஜ் போனோடனே நம்ம இன்னமும் சின்ன பசங்க தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நமக்கு உள்ள ஒரு மெச்சூரிட்டி வரணும். நாம் இனிமேல் பொறுப்பாக நடந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும். ஏன்னா இந்த பொறுப்பு இருந்தால் தான் உங்களுடைய கல்லூரி வாழ்க்கை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 17 வருஷத்துலேருந்து 26 வருஷம், முக்கியமான 10 ஆண்டுகள், த க்ரூஷியல் டெக்கேட், அந்த க்ரூஷியல் டெக்கேடை நீங்கள் சரியாக பயன்படுத்த முடியும். அதனால் அதற்கு எடுத்தவாறு உங்கள் மனநிலையை எப்படி நீங்கள் தயாரித்து கொள்வது என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகளுடன் நான் உங்களுக்கு உரைக்க இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.